So வந்துருச்சுங்க vivo V27 series ஓட அப்கிரேட் vivo V29 and vivo V29 Pro. சரி, இந்த வீடியோல இந்த phones unbox பண்ணி இந்த phonesல என்ன புதுசா கொடுத்திருக்காங்க, என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துறலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? So இப்போ ரெண்டு பாக்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டு பாக்ஸோட கண்டென்ட் சேமா தான் இருக்கும். சோ ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்றேன், vivo V29 Pro ஓட பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் vivo V29 Pro பத்தி பேசலாம், அதுக்கு அப்புறம் vivo V29 பத்தி பேசலாம். ஓகே, சோ இத சைடுல வெச்சிரேன். ஓகே, சோ V29 Pro பெருசா ஒரு சர்க்குலர் ரிங் போட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் இருக்கு, என்னன்னு நான் சொல்ல போறேன், காட்ட போறேன் உங்களுக்கு ஆக்சுவலி. ஓகே, லெட்ஸ் ஓபன் தி பாக்ஸ். phone. Let's take a look at வேற என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாக்ஸ்ல. of course ஒரு TPU கேஸ் இருக்கு. கேமரா கட் அவுட் இந்த தடவை கொஞ்சம் லாங்கா நீட்டமா வச்சிருக்காங்க. so let's see என்ன டிஃபரன்ஸ் இருக்கு கேமரா கட் அவுட்ல. சில பல டாக்குமெண்டேஷன்ஸ், அப்புறம் of course IMEI ஸ்டிக்கர்ஸும் கொடுத்திருக்காங்க. டைப் A to டைப் C கேபிள் இருக்கு and ஒரு 80 வாட் vivo ஃபிளாஷ் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. குட் ஸ்டஃப். V29 Pro பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். V29 ஓட பாக்ஸ் கண்டென்ட்ஸும் சேம் தாங்க, நோ டிஃபரன்ஸ். பாத்துக்கோங்க நீங்களே. நைஸ். vivo phones நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், நல்லா டிசைன் போட்டிருப்பாங்க. இந்த கலர் பேர் என்ன தெரியுமா? ஹிமாலயன் ப்ளூ கலரமா. ஹிமாலயன் பருவநிலையில இருந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க இந்த டிசைன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் ஷிமரி பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் கிளாஸ் தான், நல்லா இருக்கு டிசைன் பார்க்கிறதுக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய கேமரா மாடல் கொடுத்திருக்காங்க. பட் ஆஃப் கோர்ஸ் பெரிய கேமரா மாடல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஸ்மார்ட் ஆரா ரிங் லைட் தாங்க. இந்த ஸ்மார்ட் லைட் பத்தி கண்டிப்பா பேசுவோம். பட் இந்த சிலிகான் கேஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? ஆஃப் கோர்ஸ் பேசிக்கான டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் தான். டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியரா என்ன கலர்னு தெரிஞ்சிருது, நோ ப்ராப்ளம் தேர். சோ குவிக்லி நான் உங்களுக்கு vivo V29 காட்டிடுறேன். vivo V29 V29 Pro நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா டிஃபரன்ஸ் இல்லங்க, சேம் தான் டிசைன். பட் இந்த பேக் பேனல் நீங்க பாத்தீங்கன்னா மெஜஸ்டிக் ரெட் கலர் கொடுத்திருக்காங்க and it's a color changing back. சோ சூரிய வெளிச்சத்துல வெளிய எடுத்துட்டு போனீங்கன்னா UV லைட் பட்டுச்சுனா கண்டிப்பா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு விஷயம் செக் பண்ணி பார்த்தலாமா? ரெண்டு போனுமே கையில இருக்கு. வெயிட் என்னன்னு செக் பண்ணி பார்த்தலாம். கண்டிப்பா vivo போன்னால லைட்டா தான் இருக்கும், வெயிட் அதிகமா இருக்காது. லெட்ஸ் செக். V29 ஓட weight பாத்தீங்கன்னா 186.5 grams இருக்கு. ஓகே, and V29 Proல எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா மாடியூல் இருக்கிறதுனால weight கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு தோணுது. so let's take a look. ஸ்லைட்லி அதிகம், 187.7 grams. ஓகே, டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து சைடுல பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலேயே ஒரு வால்யூம் ராக்கர் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா டைப் சி 2.0 போர்ட் தான். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை பத்தி கண்டிப்பா பேசுவோம். மேல வந்து ஒரு மைக் இருக்கு, அவ்வளவுதாங்க. மெயினா சொல்றதுக்கு அவ்வளவுதான். டேபிள் வாபிள் என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? டேபிள் வாபிள் ஆகுதானே? இருக்குங்க, கொஞ்சம் டேபிள் வாபிள் கண்டிப்பா இருக்கு. குவிக்லி ஒரு விஷயம் செக் பண்ணிடலாம். இந்த சிம் கார்டு ட்ரேல உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்களா இல்லையா? வாட் டைப் ஆஃப் சிம் கார்டு ட்ரே இஸ் இட்? டுவல் நானோ சிம் கார்டு தான். ஆஃப் கோர்ஸ் vivo V29 ஓபன் பண்ணி பார்த்தோம். குவிக்லி V29 Proலயும் பார்த்தலாமா? ஆல்ரைட். ஓகே, நான் ஃபோன்ஸை ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். குவிக்லி டிஸ்பிளே பற்றி சொல்லிடுறேன். ரெண்டுத்துலையுமே சேம் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 6.78 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 10-bit AMOLED பேனல் வேற. அப்புறம் உங்களுக்கு 1300 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் டிஸ்பிளே ஸ்மூத்தாக இருக்கு, பிரைட்டாக இருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய பேருக்கு வேணுங்கிற மாதிரி கர்வ் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கிளாஸ் ப்ரொடெக்ஷன் ஏதாச்சும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா there is no glass protection. பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு டிஸ்பிளேஸ். பெசல்ஸ் குறவா வச்சிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கூட சின்னதாக தான் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்டேட் சூப்பராவே கிடைக்குதுங்க. அப்புறம் டிஸ்ப்ளே குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கலர் ஆக்குரேட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. HDR வந்து உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்லயும் யூடியூப்லயும் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு, பிரச்சனையே இல்ல. ஹாப்டிக் ஃபீட்பேக், வைப்ரேஷன் ஃபீட்பேக் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஆனா நான் டெஸ்ட் பண்ணும்போது இட் வாஸ் நாட் தட் குட். ஆனா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நல்லா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு, அன்லாக் பண்றதுக்கு பிரச்சனையே இல்ல. சோ ஓவராலா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஒரு குறை வைக்கல. vivo V29 series is good. அப்புறம் சிமிலாரிட்டிஸ் பத்தி பேசணும்னா ரெண்டு போன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து 4600 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து 0 to 100 about 45 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிரும், டாப் அப் ஆயிரும், பிரச்சனையே இல்ல. ஓகே, டிஃபரன்சஸ் பத்தி பேசலாம். மெயின் ஸ்பெக் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு V29 Proல MediaTek ஓட Dimensity 8200 சிப் கொடுத்திருக்காங்க. LPDDR5 RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்திருக்காங்க. இந்த சேம் கான்ஃபிகரேஷன் தான் உங்களுக்கு vivo V27 Proலயும் கொடுத்திருக்காங்க. and 8200 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேப்பபிளான பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். அதே சமயத்துல உங்களுக்கு V27ல வந்து 7200 கொடுத்திருந்தாங்க. ஆனா V29ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. Snapdragon 778G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா Snapdragon ப்ராசஸர் கொஞ்சம் பெட்டரா ஸ்டேபிளா இருக்கும். AnTuTu ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா AnTuTu வெர்ஷன் 10ல வந்து vivo V29 Proல 9 lakh மேல எங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சது. vivo V29ல ஒரு 6 lakh மேல ஸ்கோர் கிடைச்சது. பட் CPU ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வந்து V29ல தான் பெட்டரா இருந்தது. எங்களுக்கு வந்து 80% மேல CPU ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சது கம்பேர்ட் டு V29 Pro. அதுல வந்து 69% தான் கிடைச்சது. சோ 778G நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ப்ராசஸர். பட் 8200ல நீங்க பாத்தீங்கன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்குங்க. எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டில வந்து நீங்க 90 FPS ல கேம்ஸ் விளையாடலாம். V29ல விளையாட முடியாது. ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். சோ
ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ்ல ஹீட்டிங் த்ராட்லிங் பிரச்சனை ரெண்டு ஃபோன்ஸ்ல ஏதாச்சும் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை தெரியல. இட்ஸ் நாட் ப்ராப்ளமேட்டிக். ஓகே, அடுத்து நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும்னா உங்களுக்கு தேவையான 5G பேண்ட்ஸ் ரெண்டுத்துலயுமே இருக்கு. N77 N78 நாங்க ஏர்டெல் அண்ட் ஜியோ ட்ரை பண்ணி பார்த்தோம், பிரச்சனை இல்லை. இட் ஒர்க்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். வைஃபை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ரெண்டுத்துலயுமே. Bluetooth 5.3 இருக்கு இதுல V29 Proல, Bluetooth 5.2 on the V29 ரெண்டுத்துலயுமே NFC சப்போர்ட் கொடுக்கல, which is a letdown. பட் ஒரு விஷயம் நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். டிஸ்ப்ளே பத்தி சொன்ன, டிஸ்ப்ளே இஸ் வெரி குட் அப்படின்னு சொன்னேன். பட் உங்களுக்கு வந்து மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்கனால ஒரு சின்ன ஒரு இட்ஸ் நாட் தட் குட். டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஸ்பீக்கர் லவுடா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, நீங்க கேட்டு பாருங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டேக் a listen for yourself. சாஃப்ட்வேர் ரெண்டு ஃபோன்ஸ்லயும் உங்களுக்கு FunTouchOS 13 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்திருக்காங்க. 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. FunTouchOS வந்து ஒரு ரிச்சான ஆப்பரேட்டிங் சிஸ்டம், க்ளோன் ஆப்ஸ் இருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு வந்து ப்ளோட்வேர் ஆப்ஸ் சில பலது ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கு அண்ட் 5 ப்ளோட்வேர் ஆப்ஸ் நாங்க கவுண்ட் பண்ணோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸ் வந்து டிஃபால்ட்டா அது ஆன் ஆயிருக்கு. பட் நீங்க வந்து V App ஸ்டோர்ல போயிட்டு அதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபைனலி கேமராஸை பத்தி பேசலாமா? ஏன்னா கேமரா தாங்க இதுல இருக்கிறதுலே இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ V29 Proட கேமராஸ் தான் பெட்டரா இருக்கும் ஆஃப் கோர்ஸ், பிகாஸ் V29 Proல பிரைமரி கேமரா Sony IMX 766 கொடுத்திருக்காங்க, 50MP பிரைமரி கேமரா. அப்புறம் செகண்டரி வந்து ஒரு 2x போர்ட்ரேட் கேமரா கொடுத்திருக்காங்க Sony IMX 663. அப்புறம் டெர்ஷரி வந்து 8MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு 50MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல டிஃபரன்ஸ் என்னன்னா உங்களுக்கு 50MP Samsung GN5 கொடுத்திருக்காங்க, பட் உங்களுக்கு 2x போர்ட்ரேட் கிடைக்காது. எனிவே நாங்க வந்து V29 Pro எக்ஸ்டென்சிவ்லி டெஸ்ட் பண்ணோம். அது நாங்க என்ன பார்த்தோம்னா போர்ட்ரேட்ஸ்க்காக இந்த போன் செமையா இருக்கு. எஸ்பெஷலி இந்த புது ஆரா ரிங் லைட் போட்டிருக்காங்கல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கு, டயமீட்டர் 36% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பிரைட்னஸ். இந்த ஆரா லைட் நீங்க பாத்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிரும் ஆட்டோமேட்டிக்கலி டிபெண்டிங் ஆன் த கலர் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க வந்து கூல் லைட்டா இருக்கு, ஸோ எனக்கு வார்மா வேணும்னா அது வார்மா பண்ணிக்கலாம், கூலா வேணும்னா கூலா பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் வெரி வெல் டன். ஜெனரலி நீங்க ஃபிளாஷ் ஆன் பண்ணி பிக்சர் ஷூட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் லைட், அந்த பிரச்சனை இதுல இல்ல. ரிங் லைட் மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் வெரி குட். அதே சேம் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த vivo V29 லியோ கிடைச்சிரும், பிகாஸ் இதுலயும் உங்களுக்கு அந்த ஆரா லைட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் நான் சொல்றது முக்கியமா ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா வச்சு உங்களுக்கு 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராலயும் 4K 60 FPS கொடுத்திருக்காங்க. பட் ஆஃப் கோர்ஸ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்காது 4K 60 FPS ல. ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா 4K 30 FPS க்கு டிராப் டவுன் பண்ணனும் ஃபார் பிரைமரி கேமரா அண்ட் 1080p 30 FPS க்கு டிராப் டவுன் பண்ணனும் ஃபார் செல்ஃபி கேமரா. அப்புறம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பிக்சர் ஷூட் பண்ணும்போது ஸ்கின் டோன்ஸ் கரெக்ட்டா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா நேச்சுரல் கலர் மோட் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க பூஸ்டட் கலருக்கு பதிலா நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் டோன் கூட ஆக்யூரேட்டா கிடைக்கும். எனக்கு வந்து ஆக்யூரேட் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் வந்து போஸ்ட்ல சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கேமரா நர்ட்ஸ் லைக் மீ. லோ லைட் பிக்சர் குவாலிட்டி தான் சூப்பரா இருக்கு, எஸ்பெஷலி vivo V29 Proல. டைனமிக் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி நாங்க பார்த்தப்போ லென்ஸ் ஃபிளேர் சுத்தமா இல்ல, பின் பாயிண்ட் லென்ஸ் கரெக்ஷன் இருந்தது. பிளஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ் ஷேடோஸ் எல்லாமே கரெக்டா வச்சிருந்தது. விவோட ஆல்காரிதம் இஸ் ரியலி குட். ஸோ 8MP அல்ட்ரா வைட் நீங்க பாத்தீங்கன்னா 13MP அட்லீஸ்ட் கொடுத்திருக்கணும். 8MP வந்து அவ்வளவு ஷார்ப்பா இல்ல, பட் அட்லீஸ்ட் கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி பிரைமரி கேமரா கூட கொஞ்சம் ஓரளவு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ தட்ஸ் நாட் டூ பேட். அண்ட் செல்ஃபி கேமரா பத்தி சொல்லணும்னா விவோல செல்ஃபி கேமரால உங்களுக்கு குறையே இருக்காது, பிகாஸ் இட்ஸ் வெரி குட். ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸும் கொடுத்திருக்காங்க இந்த தடவை. ஸோ நீங்க இப்படி பிடிச்ச போட்டோ எடுத்தாலே 2-3 பேர் அந்த பிக்சர்ல வந்துடலாம் ஃப்ரேம்ல, பிரச்சனையே இல்லை. அண்ட் போர்ட்ரேட் குவாலிட்டி கூட நல்லா இருக்கு, HDR பெர்ஃபார்மன்ஸ் செல்ஃபில நல்லா இருக்கு, லோ லைட் செல்ஃபிஸ் நல்லா இருக்கு. செல்ஃபிக்கு இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஸ்கின் டோன்ஸ் ஆர் ஆல்சோ வெரி குட். நாங்க என்ன பண்றோம்னா இந்த போன்ஸ்ல எடுத்த எல்லா பிக்சர்ஸையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம், நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. ஐ திங்க் யூ வில் டெஃபினெட்லி அப்ரிஷியேட் த பிக்சர்ஸ். உங்க தாட்ஸ் என்னன்னு, உங்க கருத்து என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, சோ இதாங்க எங்க அன்பாக்சிங் ஆஃப் த vivo V29 Pro and the vivo V29. என்ன கேட்டீங்கன்னா நாங்க வந்து அன்பாக்சிங் ஆக்சுவலி லான்ச்சுக்கு முன்னாடியே ஷூட் பண்றோம். ஸோ pricing தெரியல, பட் நான் நினைக்கிறேன் V29 Pro 40,000 கீழே வச்சிருப்பாங்க, சேம் as the V27 Pro, and this will be under 35,000 vivo V29. ஸோ எந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? V29 Pro V29 இல்ல வேற ஏதாச்சும் ஃபோனா? உங்களுக்கு ஏதாச்சும் கம்பேரிசன்ஸும் வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. we'll try to help you out. அவ்வளவுதாங்க இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.